நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நல்ல பிதாவே, நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கிருபைக்காக இருக்கிறதுக்காக தோத்திரம். மையமில் இருந்த ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ மை லார்ட். இந்த நல்ல நேரத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. உங்கள் கரம் வருஷத்துக்கரை கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா. கர்த்தர் அடிமை மரத்தை பேச முடியா ஜெபிக்கிறேன். தேவக்கரம் கூட நடத்துறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை ஃபாதர். தேங்க்யூ மை டேடி. நன்றி. இறக்கமுள்ளவரே கோடி சோத்திரங்களப்பா. அடிமை மரத்து கர்த்தர் பேச முடியா ஜெபிக்கிறேன். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். இந்த வசனத்தின்படியாக நீங்கள் பேச முடியா ஜெபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். தேங்க்யூ மை லார்ட். தேங்க்யூ மை மாஸ்டர். ஆரவார அங்கே உண்டு, பெருவெள்ள ஈரச்சல் உண்டு, இடி முழக்கம் போல பலத்த சத்தமும் உண்டு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் கொடி சிலுவை கொடி எங்கள் கோசம் அல்லேலூயா. எங்கள் ஓலை குருத்தோலை எங்கள் அங்கி வெள்ளை அங்கி. எங்கள் கொடி சிலுவை கொடி எங்கள் கோசம் அல்லேலூயா. எங்கள் ஓலை குருத்தோலை எங்கள் அங்கி வெள்ளை அங்கி. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆரவாரம் அங்கே உண்டு, பெருவெள்ள இரைச்சல் உண்டு, இடிமுழக்கம் போல சத்தம் உண்டு. பாருங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் இயேசு சீசர்களை உருவாக்கி 12 பேரை தெரிந்து கொண்டார். சீசர்கள் 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தவும் பிசாசுகளை துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். பாருங்க, இயேசு கூட இருந்த சீசர் 12 பேர். 12 பேரை தெரிந்து கொண்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இயேசு கூட நிறைய பேர் இருந்தாலும் 12 பேர் மட்டும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஊழியத்திலையும் சில தெரிந்தெடுத்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வைக்கணும். பாருங்க, தெரிந்தெடுத்திருக்கா 12 பேரை. அவர்கள் தம்மோடு கூட இருக்கணும், எப்போதும் பிரசங்கம் பண்ணணும், அடுத்தால வியாதிகளை குணமாக்கணும், பிசாசுகளை துரத்தணும். அப்படி அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். 12 பேருக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் கொடுத்தார். நாமும் ஏசப்பா கூட இருந்தால் நமக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சு சொல்லி தருவார். அவரோடு கூட இருக்க சொல்லி தருவார். வியாதிகளை குணமாக்குற வரங்கள் தருவார். பிசாசுகளை துரத்துற வரங்கள் தருவார். அப்படி ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் தருவார். தந்து நம்மை பயன்படுத்துவார். அவர்கள் யாரெனில், யார் யார் அப்படி சொல்லி தெளிவாக வேதத்தில் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது சீமோன். இவனுக்கு பேதுரு என்கிற பெயரிட்டார். சீமோனுக்கு பேர் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்படமுன்னாலும் சீமோன் பேர் இருந்திருக்கு. இப்போ பேதுருன்னு பேர் வச்சுருக்கு.
ரட்சிக்கப்பட முன்னால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அந்தோணி அம்மாள். பாருங்க, 3 பிள்ளைகள் எனக்கு முன்னால் செத்து போச்சு. பிறந்து மூக்குள்ளே வாயுள்ளே ரத்தம் வந்து 3 பிள்ளைகள் செத்து போச்சு. 4வது எங்கள் அம்மா அந்தோணி அம்மாள் பேர் வச்சு பாருங்க, ஒவ்வொரு அந்தோணியார் கோயிலுங்கன்னு கடத்தி போட்டார். அந்தோணியரை வணங்கவே தெரியாமல் விக்கிரத்தை வணங்கக்கூடாதுன்னு வசனம் இருக்குது. என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டான்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அதே ஆலயத்தில் அந்தோணியார் வணங்குறாங்க, மரியாதை வணங்குற, எப்படியோ விக்கிரத்தெல்லாம் வணங்குறாங்க. அன்பு பிள்ளைகளே, மணந்துருமுங்க. பாருங்க, அங்கே கொண்டு கடத்தி அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்தேன். சிஎஸ்ஐ சர்ச்சிலேயும் எங்கள் அப்பா நம்பரு முதல் ஆள், அங்கேயும் போயிடும் ஒவ்வொரு கோயிலுக்கு. அப்படி இருக்கும்போது பாருங்க, ரொம்ப கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், பிரச்சனைகள் குடும்பத்தில். தம்பிக்கு வியாதி. அப்போது நாங்கள் எல்லாம் ஜெபித்து பார்த்தா ஒன்றும் நடக்கலை. அந்தோணியாருக்கு சோத்திரம் எங்கள் அம்மா கிடா ஆசனம் கொடுப்பாங்க. கிடா நேர்ந்து விட்டு ஒவ்வொரு கிடா கொண்டு ஆசனம் கொடுக்கு. என் தம்பிக்கு முடியலாம் எடுப்பேன். அப்படிலாம் போட்டு சரியாகலை. ஆஸ்பத்திரிலாம் பணத்தை செலவழிச்சும் சரியாகலை. ஆனால் என்றைக்கு நாங்கள் ஏசப்பா பிள்ளையாக மாறினமோ, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு பிறகு என் தம்பி சரியாயிட்டு நாங்கள் இப்போ ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளும் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். என் குடும்பத்தை 2 தங்கச்சி 2 தம்பி, நாங்கள் 5 பேரும் ஊழியம் தான் செய்கிறோம். எங்கள் அம்மா அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அழுது செபித்து செபித்து வளர்த்துருக்காங்க. அதனால தான் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த 5 பேரும் ஊழியம் செய்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு. அதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்ட பிறகு அந்தோணியம்மங்கிற பேரை மாற்றணும். மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது அப்படின்னு சொன்னேன். அன்னாள் பேர் வச்சேன். சோத்திரம். அன்னாள் பேர் வச்சு அந்த பாஸ்டர் அன்னாள் பேர் வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. சோத்திரம். அதுக்கு பிறகு தான் பாருங்கள், இங்கேயே ஏசப்பா சீமோனுங்கிற பேர் பேதுருன்னு வச்சு ஞானஸ்நானம் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? இப்படி விக்கிரத்தின் பேரை வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றி என்ன செய்யுங்க, வேறு பேர் கொடுத்து ஞானஸ்நானம் கொடுங்க. கர்த்தர் நல்லவர். இங்கே அவருக்கு அப்படி ஞானஸ்நானம் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. சீமோன் இவனுக்கு பேர் பேதுரு என்கிற பேரிட்டார். செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தங்களும் புவர்னகேஸ் என்கிற பேரிட்டார். எப்படி பேர் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? யாக்கோபுக்கும் யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், 2 பேரும் சகோதரன். யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், 2 பேரும் அண்ணன் தம்பி. இந்த 2 பேருக்கு என்ன பேருனா இடிமுழக்க மக்கள். ஏசப்பா இடிமுழக்க மக்கள்னே பேர் வச்சிருக்காரு, பேரிட்டார். பார்த்தீங்களா? இடிமுழக்க மக்கள் இப்படி பேர் வச்சிருக்காரு. பரலோகத்தில் அவர் சத்தமே இடிமுழக்கலும் தான். வானத்திலிருந்து சத்தம் வந்ததே இடிமுழக்கமாக இருந்துச்சு. சீனாய் மலையில் அவர் இறங்கிட்டார். இடிமுழக்கம், எக்கால சத்தம், மலையே புகைஞ்சிருது. அவ்வளோ அக்னி இறங்கிட்டு சீனாய் மலையில். அவர் இறங்கினாலே இடிமுழக்கம்தான். அவர் சத்தமே இடிமுழக்கம்தான். அந்த பேரை ஏசப்பா சீசர்களுக்கு வச்சுருக்காங்க. எப்படி பேர் பார்த்தீங்களா? யாக்கோபுக்கும் யோவானுக்கும். யாக்கோபு அவன் சகோதரனாகிய யோவான், 2 பேருக்கும் என்ன பேர்? சோத்திரம். யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், 2 பேருக்கும் இடிமுழக்க மக்கள் என்ற அர்த்தங்களும் புவர்னகேஸ் என்கிற பேரிட்டார். இடிமுழக்கம். அப்போ இடிமுழக்கம்னு பேர் வச்சாச்சுனாலே இடிமுழக்கமாக செய்தி கொடுக்கணும், இடிமுழக்கமாக பாட்டு படிக்கணும், சத்தமாக படிக்கணும். சும்மா சில ஆள் பாட்டு படித்தாலே எல்லோரும் தூங்கிடுவாங்க. அவ்வளோ அழகாக படிப்பாங்க, அவ்வளோ சத்தமாக படிப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு திருப்பு பாளையங்கோட்டையில் ஒரு மீட்டிங் கூட்டிருந்தாங்க, ஒரு முழு ஜெபத்துக்கு கூட்டிருந்தாங்க. சரின்னு போயிருக்கேன். அங்கே பாட்டு படித்தாங்க. ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்து 10:30 வரை பாட்டு நடந்து நிறைய பேர் தூங்கிட்டாங்க. 10:30 11 மணிக்கு தான் என் கையில் தந்தார் ஜெப குறிப்பு எல்லாம் கொடுத்து. அப்போ நினைக்கேன்னா 10:30 11 மணி 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லோரும் தூங்கியாச்சு. அதுக்கு பின்னால் 11 மணிலேருந்து 12 மணி வரை செய்தி கொடுக்கணும். இந்த 1 மணி நேரம் முழிச்சிருப்பாங்களா, எப்படி செய்தி கொடுக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கேன் பார்த்துட்டு, அவங்க தூங்குறவங்களாம் பார்த்துட்டு. அதனால ஆண்டவர் சொன்னார், என்னை உண்டாக்கினவர் அவர் தூங்குவது இல்லை, உறங்குவது இல்லை.
நீ உண்டாக்கிய எங்கள் தேவாதி தேவன் அவர் தூங்குவது இல்லை உறங்குவது இல்லை, அவர் தூங்குவது இல்லை உறங்குவது இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால நான் உன் கூட இருக்க மகளே, நீ பேச இடி முழக்கமா அப்படின்னு சொன்னார். நீ சரி அப்படின்னு இடி முழக்கமாக பேச ஆரம்பித்தேன். செய்தி கொடுத்த மக்கள்லாம் முழிச்சிட்டாங்களே. ஒரு பாட்டு பாடினால அந்த பாட்டு, இடிமுழக்கம் போல பலத்த சத்தம் உண்டு, அறவாரம் அங்கே உண்டு, பெருவெள்ள இரைச்சல் உண்டு, இடிமுழக்கம் போல பலத்த சத்தமும் உண்டு. அப்படி சத்தமாக ஒரு பாட்டை படித்து அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க மக்களுக்குள்ள. அக்கினி இறங்கிட்டு பாருங்க, தேவன் அக்கினியா இறங்கிட்டாரு. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கிட்டு அவருடைய சத்தம் காதேசு வனாந்தரத்தை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அப்படி சத்தமா ஆண்டவர் பேசினார் பாருங்க. மக்கள்லாம் எழும்பி அப்படியே கண்ணை தொடச்சிட்டு உட்காந்துட்டாங்க. என்ன சந்தோஷம் மக்களுக்கெல்லாம். தெளிவாக கேட்டுக்கிட்டு கேங்க, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் தூங்கலைல்ல மகளே, அதனால் பிள்ளைகளும் தூங்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எழுப்பி வச்சுட்டார் ஆண்டவர். செய்தி கேட்டாங்க, மக்கள் மேலே ஒரு அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க. நிறைய பேய்கள்லாம் ஓடி எல்லாம் இருக்கும். அபிஷேகம் கிடச்சிச்சு. என்ன சந்தோஷம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கிச்சு பாருங்க. கொண்டாட்டம். ஹல்லேலூயா. மக்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேர் சில சமயத்தில் இப்படி செய்தி கொடுக்க வந்தோடனே கொஞ்சம் பேர் போய் படுத்து தூங்க போயிடுவாங்களாம், போர்வெல்லாம் கொண்டு வந்து. ஆனால் யாருமே படுத்து தூங்க போகலை. எல்லாம் கையை தட்டி ஆரவாரமாக சத்தம் போட்டு ஆண்டவரை ஆராதிச்சு பரலோகமே இறங்கிட்டு இடி முழக்கம் போல சத்தம். அதே போல தான் இந்த யோவானும் யாக்கோவுக்கு என்ன பேர்? இடிமுழக்கம். இடிமுழக்கம் மக்கள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சோத்திரம். அதனால் நம்மளும் இடி முழக்கமாக சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணணும். சில ஊழியக்காரங்கள் பிரசங்கம் பண்ணால் இடி முழக்கமாக பேசுவாங்க. மைக்கே கொடுக்காட்டாலும் சத்தம் அவ்வளோ கேட்கும். அப்படி பேசணும். ஏன்னா தொண்டையெல்லாம் எசப்பாக்கு தானே வச்சுருக்கோம். திறந்து விடுங்களேன். வீட்டில் சண்டை போட்டால் என்ன சண்டை, இடி முழக்கமாக சண்டை போடுவாங்க. ஆனால் கர்த்தரை துதிக்கும் போது துதிங்கன்னு சொன்னால் சத்தமே வராது. தோத்திரம் பண்ணுங்கன்னா சொல்ல சத்தமே வராது. ஆனால் வீட்டில் சண்டை போட சொன்னால் இடி முழக்கமாக சண்டை போட்டு 4 ஊருக்கு கேட்க முடிய சண்டை போடுவாங்க. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக அந்த மக்கள் இடிமுழக்கம் பேர் வச்சுருக்காங்க. அடுத்தால அந்திரேயா, பிலிப்பு, பர்தோலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கனானிய நாய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கு சமையலாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். எங்கே போனாலும் மக்கள் கூடி கூடி வராங்க. இருக்கடிச்சுட்டே இருக்காங்க. ஏசப்பா பின்னாலும் ஓடி வராங்க. சாப்பிட கூட சமயம் கிடைக்கல. அவர் இயேசு கூட இருந்தால் சாப்பிட கூட சமயம் கிடைக்காது, நேரம் கிடைக்காது. சோத்திரம். சில நேரம் எனக்கு சாப்பிடவே நேரம் இருக்காது. காலையில் 7 மணிக்கு போனோம். ஒரு காப்பியை மட்டும் குடிச்சிட்டு போக வேண்டியது தான். சாப்பிட கூட நேரம் கிடைக்காது. போயிட்டு வரக்கு 10 மணி ஆயிரும். அப்படியே இந்த ஊழியங்கள் அப்படியே ஆண்டவர் தர்றாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, அவருடைய இனத்தாரு இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இவர் 12 சீசர்களையும் உருவாக்கி அதில் 2 பிள்ளைகளுக்கு யாக்கோபு, யோவானும் இடிமுழக்கன்னு பேர் வச்சு சந்தோஷமாக ஊழியத்தை செய்யணும். 12 பேரை உருவாக்கி பிசாசுகளை தோற்ற கிருபை கொடுத்துட்டு, அதிகாரத்தை கொடுத்து, வியாதிகளை குணமாக்குற கிருபை கொடுத்து, பிரசங்கம் பண்ணும் வர கிருபை கொடுத்து சந்தோஷமாக இருக்கார் பாருங்க. அப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? சொந்தக்காரங்களே தேடி வராங்க. என்ன இவரை காணணும் இன்னும் அப்படின்னு தேடி வராங்க. இனத்தார் கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள்.
கிறுக்கு பிடிச்சிட்டு மதி மயங்கி இருக்கிறார் அப்படின்னா கிறுக்கு பிடிச்சிட்டு சோத்துரும். இன்றைக்கும் நம்ம நல்ல ஊழியம் செய்ய ஆரம்பித்தா கிறுக்கு பிடிச்சிட்டு தான் உலகம் சொல்லும். பொல்லாத உலகத்திலே ஏசப்பா நல்ல தெய்வம் நீங்கள் தானப்பா, ஏன்னா அவரையே மதிமயங்கி இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்களே, பின்ன நம்மளை இந்த உலகம் சும்மாயா விடும்? அதுவாட்டு பேசும், அதுவாட்டு பேசும். சொந்தக்காரங்க தான் பேசினான், சொந்தக்காரனும் பேசுவான். கொஞ்சம் நீங்கள் ஊழியஞ்சது மேலே வந்துட்டீங்கன்னா உடனே சொந்தக்காரங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. பற்றிங்களா? ஏசப்பாவே பேசிங்க, அவர் மதிமயங்கி இருக்கிறார் அப்படின்னு பேசிட்டாங்க. அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவர் பெயர் செவியலை கொண்டு இருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார். என்ன அநியாயம் பற்றிகளா? பிசாசுகளின் தலைவனாலே பேய் துரத்துறான், பிசாசு கூட இருக்கிறான்னு எப்படி பேசுகிறாங்க? அநியாயம் பிடிச்ச வார்த்தைகள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இவ்வளோ ஊழியம் செய்தா உங்களையும் உலகம் இப்படி தான் பேசும். பொல்லாத உலகத்தில் இருக்கணும் பற்றிகளா? பிசாசுகளே பெயர் செவினாலே பிசாசுகளை துரத்துகிறான்னு சொல்லிட்டாங்களே. பரிசெயர் அப்படி சொல்லிவிட்டான். பரிசெயர் சதிசெயர்னா யாருன்னா ஆலயத்தில் முதன்மையாக இருக்கிறவர்கள் தான் பரிசெயர். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. எப்படி இருக்கும் கஷ்டம்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சர்வவல்லமுள்ள தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மகிட்ட இருக்கும்போது 4 பேர் நம்மளை பொல்லாதவங்கன்னு சொல்லணும். அப்போ தான் ஏசு நம்ம கூட இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் ஏசு என்ன எப்படி பேசிட்டாலும் எப்படி பேசிட்டாலும் அழவே கூடாது. சோத்திரம். ஏசப்பா என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அப்படி செய்கிறவர். மகிமையான தேவன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயம் செஞ்சார். அப்படி பேசிட்டாங்க. சோத்திரம். அவர் அழைத்து ஊமையாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி பற்றியலா? அப்படிலாம் பேசுகிறார். சோத்திரம். பலவானை முந்து கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவனுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகியால் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூசிக்கும் எந்த தூசணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்வானே ஆகியால் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையான், நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான் என்றார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று சில நல்ல ஆராதனை பண்ணி அப்படியே துள்ளி ஆவில நரம்பும் போது எல்லோரும் பேசுவாங்க. அப்படி பேசிட்டாங்கன்னா இம்மையில் கூட அவனுக்கு மன்னிக்கப்படவே செய்யாது. எந்த பாவனாலும் மன்னிச்சிடலாம், ஆனால் பரிசுத்தாய்க்கு விரோதமாக பேசிட்டான்னா மன்னிக்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தாவியை நம்ம கூட இருக்கும்போது நல்ல ஆவியில் நேரமே ஜெபம் பண்ணுங்க. இடிமுழக்க மக்கள் என்று பேர் வச்சுருக்கிறாங்களே, அவங்கள போல இடிமுழக்கமாக பேசி பாருங்க, இடிமுழக்கமாக பாட்டு பாடி பாருங்களேன். சில ஊழியக்காரங்கள் பாடும்போது இடி முழக்கமாக இருக்கும், அவ்வளோ அழகாக பாடுவாங்க. நிறைய ஊழியக்காரங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துகிறா. சில ஊழியக்காரங்க சத்தமே இல்லாமல் சத்தமே வெளியே வராது. சோத்திரம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சத்தமாக நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது, இடிமுழக்கமாக பாடும்போது, அந்த யாக்கோபு யோவானுக்கு கொடுத்த பேர் நமக்கு ஏசப்பா கொடுப்பார். பரலோகத்திலே அந்த பேர் இருக்கும். ஆண்டவர் அப்படி செய்வார் நிச்சயமாக. இடிமுழக்க மக்கள்னு பேரிடுங்களேன். அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இருக்கிறதுக்காக தோத்துறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிகம் செஞ்சிருவேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த செய்தி ஆண்டவரே நம்முடைய கருத்திலே தாழ்த்துறே. யோவானை போல யாக்கோபை போல முழக்க மக்கள்னு பேர் வச்சாரே, அப்படி எங்களுக்கு பேர் வச்சுருங்கப்பா. அப்படி நம்முடைய ஊழியக்காரங்களுக்கு பேர் வச்சு இடிமுழக்கமாக பேச உதவி செய்யுங்க. இடிமுழக்கமாக சத்தமாக ஜெபிக்க உதவி செய்யுங்க. இடிமுழக்கமாக பாட உதவி செய்யுங்கப்பா. அப்படி ஒரு சத்தத்தை கொடுங்க. கர்த்தருடைய சத்தம் ஹல்லேலூயா வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் தேங்க்யூ ஜீசஸ் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பயங்கரமானது. அப்படி ஒரு சத்தத்தோடு ஆண்டவரை தேட உதவி செய்யுங்க சப்பா. தேவனுடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படி எங்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். கிருபையினால் இருக்கத்தான் முடிச்சு விட்டுங்க. அதிசயம் அற்புதங்கள் நடக்கட்டே சப்பா. பரிசுத்த ராஜா சோத்திரம். இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளை இடிமுழக்க மக்களாக மாற்றுங்க ஏசப்பா.
ஆண்டவருக்காக எதையும் செய்யணுங்கிற வைராக்கியத்தை கொடுங்க. அது மட்டும் இல்லை, 12 சீசர் எப்படி தேர்ந்தெடுத்தீங்களோ அதே போல் ஆண்டவரே தேர்ந்தெடுத்து அல்லேலூயா அவர்களுக்கு பிசாசுகளை துரத்த வல்லமை, குணமாக்குற வல்லமை, அது மட்டும் இல்லை பிரசங்கம் பண்ண கிருபை கொடுத்துறீங்க. அதே போல் எங்களுக்கு கூட எங்களையும் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை ஏசப்பா கூட இருக்க பயன்படுங்க. ஏசப்பா நாங்கள் உங்கள் கூட இருக்கணும், அப்படி கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் அப்படி கொடுக்கறதுக்காக நன்றி. பெரிய காரியம் செய்யுங்கப்பா. இந்த டிவி நடத்துகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பம் ஆசீர்வதிங்க, அந்த மகன் அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய அப்பா அம்மா ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியம் செய்யும் கிருபை சொந்து கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.